ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி 50 120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 23,286 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 457 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 76,482 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 409 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 51,237 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க் காலத்தால் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துட்டாங்க. 2.5% பாசிட்டிவ் இருக்குது. 700 ரூபா தாண்டி போச்சு. இப்போ 699 ரூபாயில் ட்ரேட் ஆகுது இண்டஸ்இண்ட் பேங்க். ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்க்கும்போது 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. HDFC பேங்க் 1.5% பாசிட்டிவ். ICICI பேங்க் 1% பாசிட்டிவ்ல இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்கும் ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இவங்க வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக அன்னைக்கு வந்து கன்சியூமர் செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது டாடா கன்சியூமர் வந்து கிட்டத்தட்ட 8% அப் போனாங்க. 7% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 1069 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஜூப்ளியன் ஃபுட்ஸ் வந்து 1.5% அப் 675ல ட்ரேட் ஆகுது. டாபர் வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு 496 ரூபா. ITC ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு 410 ரூபா. ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் ஃபிளாட் நெகட்டிவ்ல 2245 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த FMCG செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுறதுக்கும் மேலே போகிறதுக்கும் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போஃபா செக்யூரிட்டிஸ் நெஸ்லே இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணி விட்டாங்க. அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இருந்ததை அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு 2148 ரூபா வரைக்கும் போச்சு. அவங்க கொடுத்த டார்கெட் பிரைஸ் வந்து 2140 ரூபா. ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு 2148 ரூபா வரைக்கும் டவுன் போச்சு. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுதுன்னா 2215 ரூபாய் ட்ரேட் ஆகுது. முன்னாடி அவங்க கொடுத்த டார்கெட் பிரைஸ் வந்து 2315 ரூபா. பட் இப்போ குறைஞ்சிருக்கு நெஸ்லே இந்தியாவில். ஸ்டில் நெஸ்லே இந்தியா வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கு. என்ன பிரச்சனைனா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. ப்ரெஷர், அதாவது காஸ்ட் ப்ரெஷர் அதிகரிக்குது. மல்டிபிள் பிளேயர்ஸ் உள்ள வராங்க. இது எல்லாமே இந்த FMCG கம்பெனிஸுக்கு கொஞ்சம் டஃப்னஸை கொடுக்குது மார்க்கெட்டில். அதுபோக இந்த காஃபி, கோகோ இந்த மாதிரிப்பட்ட கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30% அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஃப்ளேஷன் ப்ளே ஆகுது. இதோட காஸ்ட்டும் அதிகரிக்கிறதுனால இப்போ அவங்க ஸ்டில் வந்து அவங்க பெருசாட்டி எந்த ப்ராடக்ட்டுக்குமே ப்ரைஸ் ஹைக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த காஸ்ட் கட்டிங் விச் மீன்ஸ் அந்த ப்ராடக்டோட சைஸை தான் குறைக்கிறாங்க தவிர அவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் பெருசாக ரைஸ் பண்ண மாதிரி தெரியல நெஸ்லே. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 1064 ரூபாய் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 7% பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுது. கோல்ட்மேன் சாக்ஸ் இதுக்கு வந்து டார்கெட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நியூட்ரல் ரேட்டிங்ல இருந்ததை இப்போ பைக்காலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 1200 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக் பிரைஸ். இன்னைக்கு 1074 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 1064 ரூபாய் ட்ரேட் ஆகுது. இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ல ஒரு நல்ல growth இருக்கும் ஃபினான்ஷியல் 25 to 27 அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பெருசாக எதுவுமே இம்பாக்ட் ஆகலை. ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகுது மார்க்கெட்டில். ரெட்டிஸ் பார்க்கும்போது ரெட்டிஸும் நாட்கோ ஃபார்மா தான் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. ரெட்டிஸ் வந்து 1135 ரூபா சம்திங்ல ட்ரேட் ஆகுது ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல. நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போது 806 ரூபா 805 ரூபால ட்ரேட் ஆகுது. 791 வரைக்கும் போனாங்க. இப்போ 800க்கு மேலே ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. நாட்கோ ஃபார்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து டுமாலா வெங்கடராவ் வந்து கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. டுமாலா வெங்கடாராவ் வந்து. ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து ஹைதராபாத் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு. இவங்க வந்து ஜெனரிக், பிராண்டட் ஃபார்மசிட்டிக்கல், ஸ்பெஷாலிட்டி ஃபார்மசிட்டிக்கல், ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரிமெண்ட்ஸ், கிராப் ப்ரொடெக்ஷன் அதாவது கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது 9 மேனுஃபேக்சரிங் சைட் இருக்குது. 2 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் எல்லாமே USFDA, நெக்ஸ்ட் வந்து பிரேசில், ANVISA, ஹெல்த் கனடா, WHO இவங்க எல்லாமே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது போக 50+ குளோபல் மார்க்கெட் இவங்களுக்கு இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நாட்கோ ஃபார்மா வந்து 800 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. அந்த ட்ரெண்ட் மாறி மாறி இருக்குது. ஃபிளாட் நெகட்டிவ், ஃபிளாட் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPC 351 ரூபாய் ட்ரேட் ஆகுது. NTPC இது வந்து பீக் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% மேலே அந்த NTPC கீழே விழுந்திருக்கும். 440 ரூபா சம்திங் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு. மறுபடியும் இப்போ 350 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகுது NTPC. ஸோ இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, NTPC வந்து இந்த மாசத்துல வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. ரீசன் வந்து பவரோட தேவை அதிகரிக்கும். உங்களுக்கே தெரியும். எப்படி இந்த ஜூஸ் கம்பெனி எல்லாமே ஃபோக்கஸ்ல இருக்குமோ அதே மாதிரி இந்த பவர் கம்பெனிஸும் ஃபோக்கஸ்ல இருக்கும். இவங்க வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது குளோபல் லெவலில் பார்ட்னர்ஷிப்பை எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 GW நியூக்ளியர் ப்ராசஸிங் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க NTPC அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
15 ஜிகாவாட் அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் பிபிஆர் டெக்னாலஜி மூலமாக செட் பண்ணுறதுக்கு குளோபல் லெவலில் பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி இவங்க என்டிபிசி தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. 300 கீழே போகும் பட்சத்தில் 300 290 இருக்கும்போது என்டிபிசியில் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் தான் என்டிபிசி இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் கீழே தான் ஏர்னிங்ஸ் இருக்குது என்டிபிசியில் பார்க்கும்போது. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். அல்லது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மாதத்தில் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு 450 தாண்டி போக சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் போச்சு, இனி மறுபடியும் மேலே போகும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்டிபிசி வச்சிருக்கிறேன். லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 41,989 பாயிண்ட்ஸ். நாஸ்டாக் 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 17,449 பாயிண்ட்ஸ். S&P 500 பார்த்தீங்கன்னா 5,633 பாயிண்ட்ஸ், 21 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் அப்டேட்ஸ். மேசகான் டாக் ஷிப்லஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட 52 வீக் லோல இருந்து பயங்கரமான ஏரியா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 985 ரூபா தான் இதோட 52 வீக் லோ 2 வருஷத்துக்கு முன்னாடி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக மேலே போயிருக்கு. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 2,581 ரூபா, 2,930 ரூபா இதோட ஹையஸ்ட் 52 வீக் ஹை. 2,581 ரூபாயில் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அவங்களோட 52 வீக் லோவில் இருந்து பார்க்கும்போது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. மார்க்கெட் கேப்லேஷனும் 1 லட்சம் கோடி மேலே இருக்குது. இது மேசகான் டாக் ஷிப்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இதில் வேல்யூஷன் வந்து 37 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கிறதுனால இப்போதைக்கு இதில் தான் வெயிட் தான் நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பவர் கிரிட் கொடுத்த அப்டேட். இவங்க சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் மத்திய பிரதேசில் வின் பண்ணியிருக்கிறோம். அதாவது டாரிஃப் பேஸ்ட் காம்படிட்டிவ் பிட்டிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட். பவர் கிரிட்டுக்கு வந்து 350 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஷேருக்கானு. உங்கள்ட்ட இருந்துன்னா வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட். இவங்க 160 மெகாவாட் ஜெட்சார் சோலார் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து பிட்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. இது ராஜஸ்தானில் தான் இந்த பிளான் போட இருக்கிறாங்க. 160 மெகாவாட் ஜெட்சார் சோலார் ஸ்டேஷன் ஃபார் 2 monthsன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி பிட்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. மார்ச் 28 இஷ்யூ ஆயிருக்குது. என் டேட் ஏப்ரல் 3 சொல்கிறாங்க. இது என்டிபிசி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 1,250 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ரிலையன்ஸுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 31% மேலே போகும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க. 1,640 ரூபா வந்து இதுக்கு வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இப்போ உடனே நடக்குமான்னு தெரியல. நான் நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இதை தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்வெஸ்டர்ஸுக்கு. பட் இப்போ வந்து ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே நடக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு 6 நிஃப்டி 50 ஸ்டாக்ஸுக்கு மேக்வரி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க 3லேருந்து 6 மாதத்துக்குள்ள கால அளவு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 17 to 35% வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகும்னு சொல்லி. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு 1,500 ரூபா 18% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்டிபிசி 475 ரூபா சொல்கிறாங்க. இது 35% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதாவது என்டிபிசி அவங்க மென்ஷன் பண்ணுறது ஹீட் வேவ் வந்து ரொம்பவே அதிகரிக்கலாம். அதனால பவர் பேஸ் கெப்பாசிட்டி அடிஷன் ஆகும். நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டிலும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ போகும்னு சொல்கிறாங்க. விப்ரோக்கு மேக்வரி சொல்கிறது 320 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 25% பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து விப்ரோக்கு மேக்வரி சொல்கிறாங்க. டாடா மோட்டர்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி JLR யூஎஸ் பிஸ்னஸ் வந்து வால்யூம் அண்ட் மார்ஜின் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நெட் கேஷ் வந்து JLR ஃபினான்ஷியல் 24ல் நல்லா இருக்குது. பட் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 26ல் வந்து எக்ஸ்பெக்டட் அதாவது பெட்டர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் 826 ரூபா சொல்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ்க்கு 23% மேலே போகும்னு சொல்லி. பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து ஆக்சுவலி ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலோட குறைஞ்சிடுச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 25,000 கோடி, ஆனால் கிடைச்சதோ 18,000 கோடியோ 17,000 கோடியோ தான். இவங்களுக்கு வந்து 350 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 17% மேலே போகும்னு சொல்லி. ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 800 ரூபா வரைக்கும் போகும். ஆக்சுவலி 23% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 monthsல வந்து மேக்வரி இந்த பைக்கால ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸ். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 3.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 2,289 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. அது போக வந்து ப்ரீமியர் எனர்ஜிஸ் பார்க்கும்போது 890 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்னைக்கும் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நேற்றும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெர்ன்ஸ்டைன் வந்து
இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிச் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே. இதெல்லாம் ஐபிஓ ப்ரைஸில் கிடச்சிருந்துனா, அதாவது ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணி கிடச்சிருந்தா ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் இன்வெஸ்டர்ஸாக நம்மலாம் இருந்திருப்போம். பட் எனக்கெல்லாம் கிடைக்கல. இன்னும் இந்த ஸ்டாக் 24% கீழே விழுன்னு சொல்லி பெர்ன்ஸ்டைன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இதில். டாடா ஸ்டீல் வந்து ஏப்ரல் 1 2025 வந்து 1.24 crore ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 12.49 crores இந்தியன் ஃபவுண்டேஷன் ஃபார் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 9.09% of the stake 9.09% of the stake 16.66% அதிகரிச்சிருக்காங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு 6% கீழே விழுந்துருந்துச்சு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,715 கோடி இந்த ஃபினான்ஷியல் 25 உங்களுக்கு ஆர்டர் புக் வந்திருக்கு. சம்பவம் என்னன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 20,000 கோடி ஆர்டர் புக்கு. பட் அவங்களோட டார்கெட்டை வந்து 75% அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். பட் வந்து அவங்க கைடன்ஸை மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் 6% விழுந்திருக்குது. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டுமே மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 41,122 யூனிட்ஸ் வந்து வித்துருக்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மட்டுமே. இது ஒரு டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 700 ரூபாய் ட்ரேட் ஆகுது. 669 ரூபா. ஆக்சுவலி இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா Q4 வந்து லாசஸ்ல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் ப்ரைஸஸும் இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் எல்லாமே குறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% கீழே 5,000 கோடியாட்டு குறைன்னு சொல்றாங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 13% விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஒரு 280 கோடி இந்த குவார்டர்ல, அதாவது Q4ல வந்து அவங்க லாஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி டிஸ்கிரபன்சி 2.35% அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி. அது ஒன்று நெட்வொர்த்து குறையுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்இண்ட் பேங்க்ல டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிவுல தான் சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் த ரிசல்ட்ஸ் லாஸ்ட்ல போஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் அடிப்பாங்க. ஸோ ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் என்ன சொல்றாங்கன்னா ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 750 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்றாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் நான் ஸ்லோவா யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறேன் இண்டஸ்இண்ட் பேங்க்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் சிஓ டெபுட்டி சிஓலாம் மாற்ற சொல்லி ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் வந்து விரைவில் தான் மாற்றுவோம். அதுக்கு வேண்டி தான் இவங்க வந்து சில வெளிநாட்டு ரெக்யூர்மெண்ட் கம்பெனிஸ்ட்டை வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆள் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி. ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட். பட் இன்னைக்கு வந்து ஒரு 2.5% பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஸ்ரீராம் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ஸ்ரீராம் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு 100% ஸ்டேக் அக்யூசிஷனுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. பெர் டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் கோக்கிங் கோலுக்கும் சரி கோக்கிங் கோலுக்கு 10 ரூபாயும், நான் கோக்கிங் கோலுக்கு வந்து 20 ரூபா பெர் டன்னுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. மார்ச்ல இவங்களோட ப்ரொடக்ஷன் 3.5%, அதாவது 3.1% கீழே விழுந்திருக்கு. ஃபினான்ஷியல் 25ல ப்ரொடக்ஷன் growth வந்து 1% growthன்னு சொல்கிறாங்க. இது கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்சிகோ வந்து தமிழ்நாட்டில் மணப்பாறையில் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 28 ஏக்கர் லேண்டில் வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் பக்கம் தான் இதை போட இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வேரியஸ் ஸ்நாக் ஐட்டம்ஸ், குறிப்பாட்டு பொட்டேட்டோ சிப்ஸ், கிரஞ்சி சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே இதில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பெப்சிகோ வந்து அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டோட எம்டி அண்ட் சிஓ ஆட்டு ஷலிலா பாண்டே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 decades வந்து எஸ்பிஐல வந்து கீ லீடர்ஷிப் ரோல் வந்து இந்தியாலையும் அப்ராட்லையும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எஸ்பிஐ கார்டு ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ மும்பை மெட்ரோ சர்க்கிள், நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரோல்ஸ், சிங்கப்பூர், கலிஃபோர்னியா, இங்கெல்லாமே ரீட்டைல் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால ஷலிலா பாண்டே வந்து எஸ்பிஐ கார்டோட மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சிஓ அண்ட் எம்டி ஆட்டு. இது எஸ்பிஐ கார்ட்ஸ் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.